இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது. ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம். இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர்ட்ரைட், மனித உருவம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வரைஞ்சி முடிக்கிறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. ஒரு போர்ட்ரைட் 3 மணி நேரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் 3 மணி நேரத்துக்கு மேலேயும் பண்ணலாம். பென்சிலில் பண்ணுறோம், இதை 3 மணி நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ டீட்டெயிலாக நம்ம டைம் வரைகிறதுல போடுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஒரு போர்ட்ரைட் எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறதுக்கு. நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வரைகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த போர்ட்ரைட் ரியலிஸ்டிக் கொடுக்கும், ரொம்ப டீட்டெயிலாகவும் அழகாகவும் இருக்கும். 20 நிமிஷத்துலையும் ஒரு போர்ட்ரைட்டை பண்ணலாம். இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரீட்டில் ஸ்பாட்டில் வரைஞ்சி தருவாங்க, அல்லது வேறு எங்கேயாச்சும் ஸ்பாட்டில் உட்கார வச்சு குறுகிய நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷத்தில் ஒரு போர்ட்ரைட் வரைஞ்சி தருவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, இவங்க தான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதோட நோக்கம் சரி. ஆனால் டீட்டெயிலாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இருக்காது. ஏன்னா 20 நிமிஷத்தில் என்ன செய்ய முடியுமோ அதுதான் அங்கே செய்ய முடியும். அப்போது 1 மணி நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கான ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம சொல்கிறது ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம். இப்போது நம்ம கிளைண்ட் கஸ்டமருக்கு வரைஞ்சி தரோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஃபோட்டோ போல் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கணும், ரியலில் இருக்கிற ஃபேஸ் மாதிரியே இருக்கணும். அப்படின்னா நம்ம அதிக நேரம் எடுத்து ரியலிஸ்டிக் முடிக்கிற வரைக்குமே நம்ம டைம் போடணும். அந்த மாதிரி போட்டதில் நம்மளுக்கு இந்த போர்ட்ரைட் வரைகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகிருக்கு. இந்த 3 மணி நேரத்தையும் உங்களுக்கு முழுமையாக காட்ட முடியாதுங்கிறதுனால அதை சுருக்கி 3 பார்ட் வீடியோவாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதே வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன் 3 பார்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப லென்த்தாக இருக்குது வீடியோ, கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க, பார்ட்டாக கூட போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி போட்டது தான் அந்த 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம். ஆனால் ஒரு சிலர் நீங்கள் ஃபுல் லென்த்தாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவையே நான் ஃபுல் லென்த்தாகவே போடுறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ தான் இந்த மாதிரி போடுறோம், அதாவது செக் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இனி வரப்போகும் சீரியஸில் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு போர்ட்ரைட்டாகவே பார்க்கலாம். இந்த போர்ட்ரைட் நம்ம கிளைண்ட்டுக்கு வரைஞ்சி தரோங்கிறதுனால முடிஞ்ச அளவு நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட்டு ரியலிஸ்டிக் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி டைம் எடுத்து தான் நம்ம செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வேறு. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே எப்படி போர்ட்ரைட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறத போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது கிளைண்ட்டுக்கானது. ஓகே, இந்த போர்ட்ரைட் வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பென்சிலோட பட்டையான பகுதியிலிருந்து நம்ம லைட்டு எந்த பக்கம் வருதோ அதை விட்டுட்டு, லைட்டு எங்கெங்கெல்லாம் ஹைலைட் இருக்குது, மீடியம் லைட் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற பகுதியில் மட்டும் நம்ம ஃபுல்லாகவே ஒரு டோன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு தலைப்பகுதியில் மட்டுமே அதுக்கான ஃபஸ்ட்டு டோனை அப்ளை பண்ணுறோம். இப்போது இங்கே தலைப்பகுதி டார்க்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு டோனே ஒரு மீடியம் டார்க்குக்கு நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஹெவி லைட்டு கிடையாது, அதே சமயம் மீடியம் லைட்டும் கிடையாது, ஃபுல்லாகவே டார்க்கில் தான் இருக்க போகுது. அதனால் ஃபுல்லாகவே நம்ம மீடியம் டார்க்கை ஒரு டோனாக ஃபஸ்ட்டு டோனாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த பகுதியில் சின்ன சின்ன ஆர்னமெண்ட் டீட்டெயில் இருக்குது, அது பிளாக்ல இல்லை, கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஏரியாவை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுருவோம். அவுட்லைன் மட்டும் கரெக்டாக கோடு போட்டு கட் பண்ணிடுவோம். அந்த கோடு உள்பக்கம் அந்த ஒயிட் பக்கம் போகாமல் வெளிப்பக்கம் நம்ம ஃபுல்லாகவே மெர்ஜ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஒரே ஈவனான ஒரு டோன்லேயே ஃபஸ்ட்டு டோனை அப்ளை பண்ணிடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களை நம்ம கட் பண்ணி விடுற இடம் நம்மளுக்கு டைம் எடுக்கிறது தான், இருந்தாலும் பொறுமையாக தான் நம்ம செய்யணும். ஆனால் நம்ம எப்படி ஷேடு பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ இந்த பகுதி எனக்கு ஃபுல்லாகவே ஒயிட் ஆர்னமெண்ட் இருக்கிறதுனால அதை விட்டுட்டு ஹேர் இருக்கிற பகுதியை மட்டும் நான் ஃபுல்லாகவே ஒரு டோன் வச்சு மறைச்சிட்றேன். இந்த இடத்துல நம்ம டீட்டெயில் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் போகலை, ஏன்னா டீட்டெயிலுங்கிறது கடைசியாகவே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எவ்வளோ டார்க் இருக்குது, லைட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சி அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போது இந்த பென்சிலோட இந்த பட்டையான பகுதியை விட்டுட்டு ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஷார்ப் நம்மளுக்கு கிடைக்கும்.
அந்த ஷார்ப்பான பகுதியிலேருந்து ஆர்னமெண்ட்டுக்கான அவுட்லைன் சைடு நம்ம எடுத்துட முடியும். இப்போது பென்சிலை பட்டையாக வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. அப்போ தான் நம்ம அதோட கார்னரில் இருக்கிற பகுதியிலேருந்து லைட்டாக லைன் எடுக்க முடியும், அதாவது மெலிசா லைன் எடுக்க முடியும். பென்சிலை பட்டையான பகுதியில் வச்சு நம்ம அதிகமான ஸ்பேஸை அடைக்கவும் முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ எந்த பொருள் வரைஞ்சாலுமே அதில் இருக்கிற டார்க்கு லைட்டு அதை மட்டுமே பார்த்து அந்த டார்க் லைட்டை மட்டுமே ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணுங்கள். டீட்டெயிலுங்கிறது வந்து நம்ம முடிக்கும்போது பண்ணிக்கலாம். இப்போ டீட்டெயில் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த இடம் அதோட முடிஞ்சது. ஆனால் டீட்டெயில் வர்றதுக்கு எனக்கு இந்த டார்க் லைட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு போர்ட்ரைட் பண்ணுறதுக்கு 2.5 மணிலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் டைம் சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே இதை முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். இது வந்து கிளைண்ட்டுக்கான ஒர்க்கு, கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபைடு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பென்சிலில் பட்டையான பகுதியிலேருந்து திருப்பி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கார்னரில் உள்ள ஷார்ப் எட்ஜு தான் பேப்பரில் படும். இந்த ஷார்ப் எட்ஜை வச்சுக்கிட்டு பட்டையான பகுதியை விட்டுட்டு அந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து நம்ம லைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே டார்க்கான லைன் வரும். இப்போது ஆல்ரெடி நம்ம ஒரு டோன் வந்து டார்க் ஏற்றிட்டோம். இந்த டார்க்கில் பட்டையான சைடில் பென்சிலே வச்சு தீர்த்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு டார்க் அதிகபட்சம் ஏறுறதில்லை. இது வந்து ஒவ்வொரு பேப்பர் அல்லது போர்டை பொறுத்து மாறும். பேப்பராக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு டார்க் வந்து ரொம்ப ஹெவி டார்க்காகவே இருந்திருக்கும். ஆனால் இது நம்ம 300 GSM போர்டு, ஒயிட் போர்டுங்கிறதுனால நம்மளுக்கு டார்க்குங்கிறது இன்ச் பை இன்ச்சாக தான் ஏறுது. அதை பொறுத்து தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நம்ம ஹேர் ஃபுல்லாகவே டார்க்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாகவே ஒரு டார்க்கை வச்சுக்கிட்டே வந்துடுறோம். அந்த ஹேரில் உள்ள டார்க்லையும் ஹெவி டார்க் இல்லாமல் அதில் உள்ள லைட்டையும் சேர்த்து தான் வச்சுருக்கிறோம். அடுத்தது புருவம் வரைகிறோம். இந்த புருவம் சைடு உள்ள இதுலேயும் நம்மளுக்கு டார்க் லைட் இருக்குது. அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் டார்க் இருக்கிற இடத்துல டார்க்கையும் லைட் இருக்கிற இடத்துல லைட்டையும் கரெக்டாகவே அப்ளை பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வால்யூம். இந்த பென்சிலை நம்ம ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்ம எந்த இடத்துல பென்சிலை தீர்த்துறோமோ அந்த இடத்துக்கான வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பென்சிலை அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ஹேரோட டெக்ஸ்சர் அதோட ஏரியா வேறு அப்படிங்கிறதுனால அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணோன்னா டார்க்காக அழுத்தியே ஒர்க் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியா வந்து ஸ்கின்னோட ஏரியா. அப்போது ஹேருக்கு இருக்கிற மாதிரி ஸ்கின்னு கிடையாது. ஹேரோட டெக்ஸ்சர் வேறு, ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வேறு. நான் ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப டார்க்காக அழுத்தியே யூஸ் பண்ணேன். ஆனால் ஸ்கின்னுக்கு வரும்போது நான் என்னால் அழுத்தி ஒர்க் பண்ண முடியல. லைட்டாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஏற்றுறேன். இப்போது உதடு இருக்குது. இந்த உதட்டுக்கு மேல் பகுதியில் ஒரு லைட்டாக நூல் போல் ஒரு லைட்டை விட்டுருங்க. அந்த லைட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வாயோட எட்ஜு மேட்டு பகுதி லைட்டு பகுதி அப்படிங்கிறது ஈஸியாகவே தெரியும். அதுக்கு இந்த லைட்டு தான் காரணமாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஒர்க் பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம பென்சிலை வச்சு தீர்த்துறோம், அதாவது கன்னம், கண்ணோட பள்ளம்,
மூக்கோட மேடு, இப்படிலாம் நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கண்ணு பகுதி ஒர்க் பண்ணுறோம், அதனால் பென்சிலை ஷார்ப்பாக்கிக்கிறேன். நான் 2 பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். பட்டையாக இருக்கிறதுக்கு ஒரு பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ப் லைன் போடுறதுக்கு ஷார்ப்பாக ஒரு பென்சிலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பட்டையாக இருக்கிறதோட எஜ்ஜில் வர ஷார்ப்பு நம்மளுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வைக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம கொஞ்சம் லைவ் சைஸில் தான் பண்ணுறோம். லைவ் சைஸ்க்கு மேலே பண்ணும்போது தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் கண்ணு சின்ன ஏரியாங்கிறதுனால நான் பென்சிலை ஷார்ப்பாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கண்ணுக்கான மேலிமை கீழிமைக்கான டார்க் எவ்வளவு டார்க் தேவையோ அவ்வளவு டார்க்குக்கும் நான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கான டார்க் அப்ளை பண்ணிடுறேன். இந்த போர்ட்ரைட்டுக்கான லைட்டு நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருந்து தான் வருது, ஃப்ரண்ட் பகுதியிலேருந்து. அதனால் ரைட் சைடு உள்ள கண்ணம் நம்மளுக்கு டார்க்கில் இருக்குது. இப்போ இந்த ஏரியாவெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது கைப்பட்டு அழுக்காயிடுது. அதுக்காக நம்ம ஒயிட் பேப்பரோ அல்லது A4 ஷீட் அல்லது டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்திக்கலாம். இப்படி பயன்படுத்துறதுனால அந்த இடத்துல நம்ம கைப்படாது, கைப்பட்டு தேய்ச்சி அழுக்காகாது. இப்போ 2வது புருவத்தை நம்ம வரைய ஆரம்பிச்சுக்கலாம். இந்த புருவம் வரையும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டார்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த டார்க்கை ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த நெத்தி பகுதியிலலாம் நம்மளுக்கு லைட்டு நல்லாவே பண்ணுது. ஆனால் அந்த லைட்லேயும் ஹெவி லைட்டுங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடைசியாகவே பார்த்துக்கலாம். ஹேருக்கு திரும்ப டார்க் ஏற்றலாம். இப்போ பட்டையான பகுதியிலேருந்து லைட்டை டேன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டார்க் பகுதி தான் ஷேடில் படும். அப்போது உங்களுக்கு டார்க் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஹேருக்கான டீட்டெயிலுக்கு இன்னும் ஜாஸ்தியே டார்க் ஏற்றிக்கங்க. ஸோ ஹேர்லேருந்து ஸ்கின்னுக்கு வந்து பளிச்சுன்னு கட் ஆகிற மாதிரி கட் கலர் மாதிரி இருக்குது. ஆனால் கட் கலராக இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், ஹேர்லேருந்து மைல்டாக ஒரு டோன் எடுத்து டார்க் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது அந்த டார்க்லேருந்து லைட்டுக்கு டோனை கரைச்சிக்கிட்டே வரணும். டார்க்லேருந்து லைட்டுக்கு கரைச்சிக்கிட்டே வர்றது வந்து கஷ்டம்தான். நீங்கள் பென்சிலில் நார்மலாக சும்மா இருக்கும்போது பென்சிலோட லைட் அண்ட் ஷேடு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளால் குறுகிய இடத்துலையும் ஈஸியாக லைட் அண்ட் ஷேட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ கன்னத்தில் இந்த பகுதி ஃபுல்லாகவே நம்மளுக்கு லைட்டு டேரெக்டாகவே படுது. ஆனால் இந்த காது பகுதி வந்து நம்மளுக்கு டார்க்காகவே தான் இருக்குது, ஏன்னா உள்ளே இருக்குது. இப்போ இந்த கன்னத்தை கம்பேர் பண்ணையில் காது எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் இந்த காது பகுதிக்கான டார்க்கை அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த பகுதியில் பாருங்கள், காதுங்கிறது நம்மளுக்கு கீழே இருக்குது. ஆனால் காதுக்கு மேலே தான் ஹேர் இருக்குது. ஆனால் மேல் பகுதி மேட்டு பகுதி அப்படின்னாலே நம்மளுக்கு லைட்டு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஹேரில் நம்ம டார்க் வைக்கிறோம். ஹேரோட கலரே டார்க்கு அப்படிங்கிறதுனாலையும் நம்ம டார்க் வைக்கிறோம். ஆனால் இந்த காது வந்து உள்ளே இருக்குது, டார்க்காக இருக்கிற ஹேர் வந்து மேலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி காட்ட முடியும் அப்படின்னா, காதில் பாதி ஏரியா மறைச்சி ஹேர் வந்து மேலே ட்ராவல் ஆகிருக்கு. இப்போ இப்படி ட்ராயிங்கில் நம்ம கரெக்டாக போட்டுட்டாலே காதுங்கிறது உள்ளே போயிடும், ஹேருங்கிறது மேலே வந்துடும். இப்போ இந்த ஹேரில் இன்னும் டார்க் ஏற்றுறேன். அப்போ பென்சிலோட பட்டையான பகுதியிலேருந்து திருப்பி வச்சுட்டேன். இப்போ திருப்பி வச்சோன்னா நம்மளுக்கு அந்த ஷார்ப் பகுதி தான் இப்போ பேப்பரில் டச் ஆக போகுது. அந்த மைல்டாக இருக்கிற ஷார்ப் பகுதியிலேருந்து நம்ம சின்ன சின்ன இடங்களுக்கு எங்கே டார்க் தேவையோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக டார்க் ஏற்றிக்க முடியும். இப்போ இந்த பகுதியில் கண்ணுக்கான ஏரியாவை நம்ம வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் கண்ணுலையும் நம்ம மேலிமையும் கீழிமையும் வரைஞ்சிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி பென்சிலை யூஸ் பண்ணுறேன்.
அந்த சின்ன இடம் பெரிய இடம் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பென்சிலோட ஷார்ப் பகுதியும் அல்லது பட்டையான பகுதியும் பயன்படுத்துகிறேன். கண் வரையும் போதும் மேலிமை கீழிமை அதோட வால்யூமை கரெக்டாக வரைஞ்சிக்கணும். ஏன்னா வால்யூம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கேரக்டரும் மிஸ் ஆகி போயிடும். இப்போ மேலிமைக்கு மேலே அந்த இமையோட பள்ளம் இருக்குது. அந்த பள்ளம் நம்மளுக்கு டார்க்காகவே இருக்குது. அது எவ்வளவு டார்க்கு, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஈவன் டார்க் இல்லை. எந்த இடத்துல டார்க் இருக்குது, எந்த மேட்டு பகுதியில் உள்ள டார்க்கு கம்மியாக இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மேலிமைக்கான டார்க் லைட்டை அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த கண்ணோட ஐபால் நம்ம வரைஞ்சிட்டோம். ஆனால் அந்த ஐபால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டார்க்காலாம் இல்லை, ஒரே டார்க் இல்லை. அதில் லைட் இருக்குது, மீடியம் இருக்குது, மீடியம் லைட்டும் இருக்குது. அதில் ஹெவி லைட்டு ரொம்ப பேப்பர் ஒயிட் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு மற்ற எந்த ஏரியாவிலலாம் எவ்வளோ டார்க் இருக்கோ அந்த டார்க்கை நீங்கள் கருவிலியில் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த கருவிலியில் நம்ம எவ்வளோ டார்க் அப்ளை பண்ணுறோமோ அவ்வளவு நம்மளுக்கு ரியலிஸ்டிக் கிடைக்கும். அதே சமயம் ஃபுல்லாகவே நம்ம டார்க்காகவே அப்ளை பண்ணிடக்கூடாது. அதில் உள்ள டார்க் டோன், மிடில் டோன், லைட் டோன் இதெல்லாமே கண்டுபிடிச்சி கரெக்டாக அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே கருவிலிக்கு டார்க் வச்சதுக்கப்புறம் புருவம் எவ்வளோ லைட் ஆயிடுச்சுங்கிறத கவனிங்க. இப்போ அந்த புருவத்துக்கான டார்க் ஏற்றலாம். டார்க் ஏற்றலான்னா இப்போ வந்து நம்ம ஷேடு பண்ணலை. இந்த ஷேடு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா டீட்டெயிலுக்குள்ளே போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஷேடு பண்ணிட்டோம். இப்போது டீட்டெயிலுக்கு உண்டான அந்த ஹேர், புருவத்தில் உள்ள ஹேர்லாம் எப்படி இருக்கோ அதோட வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி லைன் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். புருவங்கிறது டார்க்கோடு சேர்த்து போதுமான டீட்டெயில் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த மேலிமை இருக்குல்ல, இந்த மேலிமைக்கு பக்கத்தில் உள்ள அந்த டார்க்கு புருவத்துக்கும் மேலிமைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வால்யூம்ங்கிறத நீங்கள் கவனிங்க. இப்போ நம்ம வைக்கிற இடம் வந்து கண்ணோட பள்ளம். இந்த பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு ஏறுது, அப்புறம் திருப்பி பள்ளத்துக்கு வருது. அப்போது பள்ளம்ங்கிறது நம்மளுக்கு டார்க்கு, மேடுங்கிறது லைட்டு. இதில் உள்ள டார்க்கு லைட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அதோட வால்யூம்லேயே நீங்கள் பென்சிலை ட்ராவல் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு வால்யூம்கான ஷேடும் கிடச்சிரும். இப்போ இந்த கண்ணு, மூக்கு, வாய், காது இதெல்லாம் எப்படி வரைகிறது, அதோட வால்யூம்லாம் எப்படி அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மூக்கை உங்களுக்கு வால்யூமோட ஈஸியாக வரைஞ்சிட முடியும். இந்த போர்ட்ரைட்டில் என்னால் உங்களுக்கு வால்யூமில் லைன் போட்டு காட்ட முடியாது, ஏன்னா இது ப்ரெசன்டேஷனுக்காக பண்ணுறது. மூக்கோட வால்யூமை நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம மூக்கில் பென்சிலை வச்சு ஷேடு பண்ண ஆரம்பிக்கும் போதே அதோட வால்யூமை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் மேடு எது பள்ளம் எது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். வரைகிற நம்ம மனசில் எது மேடு பள்ளம் அப்படிங்கிற வால்யூம் முழுமையாக புரிஞ்சாதான் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் அழகாக வால்யூமை கன்வே பண்ணி கொடுக்கும். வரைகிற நம்மளாலேயே வால்யூமை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு கரெக்டாக எந்த படத்தோட வால்யூமையும் கன்வே பண்ண முடியாது.
இந்த போர்ட்ரைட் நம்மளுக்கு 1/3 வியூவில் இருக்கிறதுனால மூக்கு நமக்கு ஒரு பக்கம் முழுசாக தெரியுது, மறுபக்கம் கொஞ்சம் தெரியுது. மூக்கோட வால்யூம் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக 1/3 வியூவில் இருக்குது அப்படிங்கிறத வரைஞ்சி காட்ட முடியும். மூக்கோட பள்ளம், அந்த பள்ளத்தை விட்டுட்டு மேல் பகுதி எட்ஜ் பகுதியிலலாம் ஒரு நூல் போல் ஒயிட் ஒன்று விட்டுருங்க. அது மூக்கோட வால்யூமை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். மேல் உதட்டுக்கு மேலே எப்படி ஒரு லைட் ஒன்று கொடுத்தோமோ அதே போல் மூக்கோட எஜ்ஜிலையும் நம்ம ஒரு லைட் ஒன்று கொடுக்குறோம். அப்போ தான் அது டேர்ன் ஆகி அந்த பக்கமும் நம்மளுக்கு மூக்கு இருக்குது அப்படிங்கிற வால்யூமை க்ரியேட் பண்ணும். இந்த கீழிமைக்கு கீழே கண்ணோட பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தை ஒட்டினாப்புலையே கன்னத்தோட மேட்டு பகுதியும் ஆரம்பிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பள்ளத்துக்கான டார்க் ஒன்று விட்டுருங்க. அதில் ஒரு நூல் போல் லைட் ஒன்று இருக்குது. அந்த லைட்டை கம்பல்சரி கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி விடுற சின்ன சின்ன லைட்டு தான் உங்கள் படத்துக்கான வால்யூமையும் டீட்டெயிலையும் அதிகப்படுத்தி காட்டும். எப்போவுமே நம்ம எந்த பொருளை வரைஞ்சாலும் லைட்டு அப்படிங்கிற ஏரியாவை நம்ம டார்க்லேருந்து கட் பண்ணி காட்டும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலுக்கான லைட்டை கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் அந்த பொருள் அதன் வால்யூமோட அழகாகவே தெரியும். இப்போது நம்ம ஹேர் பகுதியில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு டார்க் இன்னும் பத்தலை. அப்போது இன்னும் கொஞ்சம் டார்க் ஏற்றுவோம். டார்க் ஏற்றுறதுக்கு முன்னாடி இதில் போட்டிருக்கிற ஆர்னமெண்ட் இருக்குது, தலையில் ஆர்னமெண்ட் இருக்குது. இந்த ஆர்னமெண்ட்டுக்கு இப்போ நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ண வேண்டாம், அதை கரெக்டாக கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு மற்ற ஏரியா, ஸ்கின் ஏரியா அப்புறம் ஹேர் ஏரியா இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஆரம்பத்திலேயே நம்ம இந்த மாதிரி ஆர்னமெண்ட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை டீட்டெயிலாகவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மற்ற ஏரியாவை கவர் பண்ணுற ஏரியா டைம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எதெல்லாம் டைம் ஜாஸ்தி எடுக்குமோ அந்த ஏரியாவை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஆர்னமெண்ட் ஜுவல்ஸ் போல் சின்ன சின்ன ஏரியாவை கட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஜாஸ்தி இப்போதைக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு போர்ட்ரைட்டை ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி முடிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில் உள்ள ஏரியாவை டீட்டெயிலாகவே பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம தலையில் இருக்கிற ஆர்னமெண்ட் ஏரியாவை கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டோம். மற்ற ஏரியாவுக்கு மட்டும் ஒரு டோன் வச்சுருக்குறோம். அதே போல் திருநீர் வச்ச மாதிரி ஒரு பொட்டு ஒன்று இருக்குது, அதுலேயும் நம்ம பேப்பர் ஒயிட்டை இப்போதைக்கு கட் பண்ணி விட்டுருக்குறோம். அடுத்தது இவங்களுக்கான பொட்டு, நெத்தி பொட்டு வச்சுருக்குறாங்க. இந்த நெத்தி பொட்டை நம்ம இப்போவே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். பொட்டு அப்படின்னாலுமே அது டார்க்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் உடனே டார்க்கு ஃபுல்லாகவே வச்சிடக்கூடாது. அந்த பொட்டுலையும் நம்மளுக்கு டார்க் லைட் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் லைட் அண்ட் ஷேட் பண்ணி முடிக்கணும். எந்த ஒரு சின்ன ஏரியாவை ஒர்க் பண்ணாலும் நம்ம இந்த பொட்டுக்கு வச்ச மாதிரி அதுக்குள்ளேயும் இருக்கிற லைட் டார்க் கண்டுபிடிச்சி தான் நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதே போல் ஸ்கின் ஏரியா நம்ம முகத்துக்கு ஒர்க் பண்ணும்போதும் வால்யூம்ங்கிறத கம்பல்சரி கடைபிடிச்சிக்கிட்டே வரணும். எங்கெங்கெல்லாம் மேடு இருக்குது, எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பென்சிலை இது மேடு இது பள்ளம் அப்படிங்கிற புரிதலோட நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ணணும்.
இப்போ நம்ம இந்த தாடை பகுதிக்கான டார்க்கை வச்சு கட் பண்ணிக்கிறோம். இந்த தாடை பகுதிக்கான டார்க் வந்து கழுத்தோட ஸ்டார்டிங்கான டார்க்காக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த காது பகுதியை ஒட்டினாப்புல ஹேர்லேருந்து அதுலேருந்து ஒரு டார்க் ஒன்று மைல்டாக கரைஞ்சிக்கிட்டே வருது, டார்க்லேருந்து லைட்டுக்கு வருது. இந்த டார்க்குங்கிறது கண்டினியூவாகவே எது வரைக்கும் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்போது நம்ம வரைகிறோம் அந்த நேரம் மட்டும்தான் போர்ட்ரைட் வரையணும் அப்படிங்கிற நேரம் இல்லை. இப்போது இந்த இடத்த டார்க் எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம ஒரு பொருளை வரைகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் ஒத்து பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஏரியாவில் ஒவ்வொரு பார்ட்டுமே நம்மளுக்கு பெரிய பார்ட்டுங்கிறதுனால ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம எப்போ வேணாலுமே பார்த்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பென்சிலில் ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஹேரு, காது, எங்கெங்கெல்லாம் லைட்டு டார்க்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஷேடு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த காது பகுதி டார்க்காக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரே டார்க் மட்டும் அடித்து நம்ம விடுறதில்ல. அந்த டார்க் டோன் என்ன டோன் இருக்கோ அந்த டோனுக்கு நம்ம ஷேடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம காதுக்கான டீட்டெயில் பிரிச்சிருக்கோம். அடுத்தது ஹேர் பார்த்தோம் அப்படின்னா ஹேருக்கான டார்க் நம்மளுக்கு பத்தலை. அதனால திரும்பவும் ஹேரில் வந்து நம்ம டார்க் ஏற்றுறோம். இந்த முறை ஏற்றும் போது வால்யூம்க்கு ஏற்ற மாதிரியே ஹேரை வந்து ஷேடு பண்ணுறோம், அதாவது டார்க் வந்து ஜாஸ்தி பண்ணுறோம். இப்போது ஹேர் வந்து டார்க்காக இருக்குது, காது பகுதி வந்து டார்க்லேருந்து லைட்டும் இருக்குது. ஏன்னா வெளிச்சம் இந்த சைட்லேருந்து தான் படுது. அந்த காது பகுதிக்கு கீழே தாடை பகுதியிலேருந்து நம்மளுக்கு டார்க்கும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது உடனே நம்மளுக்கு டார்க்கும் இருக்குது லைட்டும் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கான பயிற்சியாக தான் நம்ம பென்சிலில் லைட் அண்ட் ஷேடுக்கான பயிற்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக ஒரு டார்க்லேருந்து லைட்டுக்கு ஸ்மூத் பண்ணுற அளவுக்கு ஷேடு பண்ண பழகியிருக்க முடியும். இந்த காதில் நம்மளுக்கு தோடு இருக்குது. இந்த தோடு சின்ன சின்ன டீட்டெயிலோடு இருக்குது. அந்த சின்ன சின்ன டீட்டெயிலையும் அழகாகவே கட் பண்ணி விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம டிராயிங்லேயே கிளியராகவே நம்ம போட்டுக்கணும். இப்போது அந்த ஆர்னமெண்ட்டை விட்டுட்டு அதோட கேப்பில் இருக்கிற டார்க் பகுதியை மட்டும் நம்ம ஷேடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்மளுக்கு ஆர்னமெண்ட் எல்லாமே கட் கலரில் பியூர் ஒயிட்டில் டைரக்ட் லைட்டில் அப்படியே கட் பண்ணி விட்டுடுறோம். இந்த மாதிரி கட் பண்ணி விடுறதுக்கு பேர் வந்து சில் அவுட்டுன்னு பேர். அதாவது பிளாக்கு ஒயிட்டு இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது, மிடில் டோனே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் சில் அவுட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஆர்னமெண்ட்டை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம வாய் பகுதிக்கான லைட் அண்ட் ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ மேல் உதடு எவ்வளோ டார்க் இருக்குது, மேல் உதட்டில் உள்ள அந்த டாப் எஜ்ஜில் ஒரு நூல் அளவு நம்ம லைட் ஒன்று விட்டுருக்குறோம். அது எதுக்கான லைட் அப்படின்னா இந்த உதட்டுக்கும் அந்த மூக்கோட மேட்டு பகுதிக்கும் உச்சக்கட்ட மேட்டு பகுதி தான் நம்ம ஒரு நூல் அளவு லைட்டாக விட்டுருக்குறோம். இப்போது உதட்டோட எஜ்ஜு பகுதியில் நம்ம எவ்வளோ டார்க் இருக்கோ அந்த டார்க்குக்கு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் போட்டால் போதும். அந்த லைனை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி ஷேடாக மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம போர்ட்ரைட்டில் எங்கேயுமே கோடுங்கிற ஒன்று தெரியவே கூடாது. அந்த கோட்டை ஷேடாகவே மாற்றிடணும். நாம் இதுக்கு முன்னாடி லைன் ட்ராயிங்லேருந்து அதை எப்படி வால்யூமாக கன்வெர்ட் பண்ணி லைட் அண்ட் ஷேட் பண்ணுறது, ஒரு வாய் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத தமிழ் விளக்கத்தோட ஃபுல் டீட்டெயிலாக வால்யூமோட சொல்லப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு வரையணும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாய் எப்படி டீட்டெயிலாக வரையணும், வால்யூமோட வரையணும் அப்படிங்கிறது ஈஸியாகவே புரியும். இப்போ இந்த வாய்ப்பகுதி மேல் உதடு கீழ் உதடு, இந்த மேல் உதடுங்கிறது எப்போவுமே கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடிய ஒன்று தான். கீழ் உதடில் தான் நம்மளுக்கு லைட்டிங்லாம் விழுது. அப்போது மேல் உதடை விட நம்மளுக்கு டார்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் கீழ் உதடில். இப்போ கீழ் உதடுக்கு கீழேயும் நம்ம லைட்டாக ஒரு ஒயிட் ஒன்று விட்டுறலாம். அது இப்போதைக்கு நம்ம பேப்பர் ஒயிட்டாகவே விட்டுறலாம். இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் எங்கெங்கெல்லாம் நம்ம விட்டுருக்கிறோமோ அது எல்லா பகுதியிலையுமே நம்ம ஃபஸ்ட்டு பேப்பர் ஒயிட்டாகவே விட்டுருவோம். அதுக்கப்புறம் மற்ற இடங்களை நம்ம ஒரு டோன் பண்ணி ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாம். படம் முடிக்கும் தருவாயில் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல நம்ம லைட்டு விட்ட பேப்பர் ஒயிட்டில் உள்ள லைட்டு ஹெவி லைட்டாக தெரியுதோ அந்த இடத்த ஒரு டோன் பண்ணி நம்ம டல் பண்ணிட முடியும். ஆனால் ஃபஸ்ட்டே அந்த ஒயிட்டு விடாமல் நம்ம டோன் பண்ணி ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த இடத்துல தேவையான லைட்டு விடவே முடியாது. இப்போ இந்த முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு அப்புறம் நம்மளுக்கு லைட்டிங் டார்க் ஆகிடுது. நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் லைட் வரதுனால ஒரு பகுதி மட்டும் நம்மளுக்கு லைட்டிங் நல்லா இருக்குது, ஒரு பகுதியில் நம்மளுக்கு டார்க் ஆகிடுது. அதாவது லெஃப்ட் சைடை விட ரைட் சைடில் நம்மளுக்கு ஃபேஸ் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு லைட்டிங்கை கரெக்டாக எந்த பக்கத்துல இருந்து வருது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியும். இப்போ ரைட் சைடில் உள்ள டார்க் முகம் சைடு நம்ம தலைப்பகுதியில் நெத்தி பகுதியிலேருந்து தாடை வரைக்கும் கண்டினியூவான ஒரு டார்க் லைன்லேயே ஃபாலோ ஆகி வருது. ஏன்னா அந்த பகுதி நம்மளுக்கு டார்க் ஏரியாவில் தான் இருக்குது அதனால். ஆனால் அந்த டார்க் பகுதியை தாண்டியும் அந்த பக்கமும் முகம் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படின்னா நான் அந்த கன்னத்தோட அவுட்லைனில் டார்க் லைன் போட்டிருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் கேப் ஒன்று விடுறேன். இந்த ஒயிட் கேப்பை கண்டினியூவாக விட்டுருக்கேன். அது எந்தெந்த இடத்துலாம் விடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஃபோட்டோவில் இல்லை அப்படின்னாலும் வரையும் போது நம்ம விடணும். அப்போ தான் அதோட வால்யூம் நம்மளுக்கு புரியும், அதே சமயம் பார்க்கவும் ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ நமக்கு பார்த்து வரைகிற இந்த ஃபோட்டோ ரொம்ப பழைய ஃபோட்டோ, பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. ஆனால் அது ரொம்ப ஃபேடாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம எப்படி பண்ணுறோம், ரொம்ப ஷார்ப்பாக ஃபோட்டோ தெரியலை, ஃபியூச்சர்ஸ் நல்லாவும் கிளாரிட்டியாக இல்லை. இருந்தாலும் நம்ம வரையும் போது எப்படி கிளாரிட்டியை கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த முகத்தில் உள்ள கண்ணு, மூக்கு, வாய் இந்த மாதிரி விஷயங்களை நல்லா டீட்டெயிலாக பார்க்கணும். பார்த்து அதோட வால்யூம் எப்படி இருக்குது, எந்த டைரக்ஷனில் திரும்பி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாகவே இந்த ஃபோட்டோவை நல்ல கிளாரிட்டியில் வரைஞ்சி கொடுக்க முடியும். நமக்கு எப்போவுமே போர்ட்ரைட் வரைய ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ராயிங் பண்ணி முடிச்சிடுறோம். ஆனால் ட்ராயிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட் அண்ட் ஷேட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் ஏன் வருது அப்படின்னா நம்ம வரைகிற பேப்பர் ரொம்ப ப்ளைனாக ஒயிட்டாக உள்ள பேப்பர். அந்த ஒயிட்டில் நம்ம லைட்டாக டோன் ஷேடு பண்ணும்போது நம்ம ரொம்ப டார்க்காக வச்சிடமோ அப்படிங்கிற பயம் உருவாயிடுது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நமக்குள்ள போர்ட்ரைட் வரையும் போது பயமும் பதட்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, அந்த பயத்தை எப்படி போக்குறது? அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் ரெகுலராகவே பண்ணணும். போர்ட்ரைட்னா நான் ப்ரெசன்டேஷனுக்கு மட்டும்தான் போர்ட்ரைட் வரைவேன் அப்படின்னா எனக்கு அந்த பயம் கண்டிப்பாக உருவாயிடும்.
ஆனால் நான் ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை பற்றின ப்ராக்டிஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பயமும் பதட்டமும் இருக்காது. நம்ம ஒரு இமேஜில் பார்க்குற உருவத்தையோ அல்லது லைவில் போர்ட்ரேட் பண்ணுற உருவத்தையோ நம்ம ரொம்ப அழகாகவே வரைஞ்சி காட்ட முடியும். இப்போது ஃபேஸ்க்கெல்லாம் நம்ம ஒரு தேவையான அளவுக்கு லைட் அண்ட் ஷேட் பண்ணியிருக்கோம். ஆனால் டார்க் இன்னும் ஏற்றணும். ஆனால் இப்போவே ஃபேஸோட டார்க்கை கம்பேர் பண்ணல ஹெட்டுக்கு வந்து டார்க் பத்தாது. அதனால பென்சிலோட பட்டையான பகுதி இருக்கு இல்லையா, அதை திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும். அந்த ஷார்ப்பாக உள்ள பகுதியிலேருந்து நீங்கள் திரும்பவும் ஒரு டார்க் ஏற்றுனீங்கன்னா ஏற்கனவே இருந்த டார்க்கை விட இது இன்னும் கொஞ்சம் டார்க் ஏறும். இப்போது அந்த தலையில் வந்து சின்ன சின்ன அந்த ஜிகினா டீட்டெயிலெலாம் இருக்குது. அதுக்கான லைட்டை மட்டும் நான் கட் பண்ணி விடுறேன். அந்த லைட்டுங்கிறது பேப்பர் ஒயிட் இல்லை, ஏற்கனவே நான் ஷேடு பண்ணும்போது ஒரு டோன் ஏற்றிருக்கேன். ஆனால் அதுக்கு பக்கத்தில் கட் பண்ணிவிட்டு நான் டார்க் ஏற்றும்போது அது பாருங்கள் உங்களுக்கு நல்ல லைட்டிங்கில் நல்லாவே தெரியுது. நம்ம ஹேரில் உள்ள சின்ன சின்ன டீட்டெயிலை கட் பண்ணி விட்டுட்டு மற்ற பகுதி எல்லா இடத்துலையுமே டார்க் எவ்வளோ தேவையோ அவ்வளோ டார்க் ஏற்றிடலாம். இப்போது நல்லா கவனிங்க, நம்ம அந்த சின்ன சின்ன டீட்டெயிலுக்கான லைட்டு அது எல்லாமே ஆர்னமெண்டோட சேர்ந்தது. அதை மட்டும் தனியாக நான் கட் பண்ணி விட்டேன் அப்படின்னோடனே அது தனியாக தெரியுது. மற்றபடி ஹேர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்ன டார்க் தேவையோ அவ்வளோ டார்க்குக்கு நம்ம டார்க் ஏற்றிக்கலாம். இப்போவும் நான் வந்து டீட்டெயில் பண்ணலை, ஷேடு பண்ணுறேன். அங்கே எவ்வளோ டார்க் இருக்கோ அவ்வளோ டார்க் வைக்கிறேன். ஆனால் அதை வால்யூம்லேயே லைன் இழுக்கிறதுனால அதுவே நம்மளுக்கு டீட்டெயிலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் டீட்டெயில் பத்தலை அப்படின்னா நம்ம மீண்டும் ஒரு முறை டீட்டெயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் ஹேர் வந்து எந்த டைரக்ஷனில் அதோட வால்யூம் இருக்கோ அந்த வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லைட் அண்ட் ஷேடே பண்ணிட்டு வரோம். இப்போ டார்க் நம்ம ஜாஸ்தி ஏற்றணும், இருந்தாலுமே அந்த இடத்துல வால்யூம் அதுவாகவே கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த டைரக்ஷனில் தான் ஷேடே பண்ணுறோம். இப்போது நம்மளுக்கு எவ்வளோ டார்க்கு எங்கெங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டில் நம்ம அந்த டார்க்கு மட்டுமே ஏற்றிக்கிட்டு வருவோம். டீட்டெயிலுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். ஹேர் வரைகிறது எப்படி அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக தமிழ் விளக்கத்தோட இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவையும் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஹேரோட வால்யூம் என்ன, அதை எப்படி நம்ம வரைகிறது, அதுக்கு எப்படி நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ணுறது, டீட்டெயிலிங் எப்படி அவ்வளோ நீட்டாக துல்லியமாக பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாகவே புரிகிற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாகவே பார்த்துக்கலாம். நாம் எப்போவுமே என்ன படம் வரைஞ்சாலும் நான் சொல்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் பென்சிலில் லைட் அண்ட் ஷேடுக்கு எப்போ வரைஞ்சாலுமே எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், எப்போவுமே நீங்கள் எடுத்த உடனே டீட்டெயிலுக்குள்ளே இறங்காதீங்க. டீட்டெயிலில் இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் முழுமையான ரிசல்ட்டை எடுத்து கொடுக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு அதோட லைட் அண்ட் ஷேட் எப்படி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரியான லைட்டு டார்க்கை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இந்த லைட்டு டார்க்கை மட்டும் போதுமான அளவுக்கு அங்கே இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டீட்டெயிலுங்கிறது அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட வால்யூமும் அதோட ஃபீலும் நம்மளால் எடுக்க முடியும்.
இப்போ நம்ம தலையில் இருக்கிற ஆர்னமெண்ட் எல்லாத்தையும் நம்ம அதுக்கான கட் கலர் பண்ணிவிட்டு விட்டுட்டோம். கட் பண்ணிவிட்டு மற்ற இடங்களில் மட்டும் நம்ம டார்க் லைட் பண்ணிகிட்டே வரோம். அந்த கட் பண்ண இடத்த டீட்டெயில் பண்ணுறது வந்து நம்ம கடைசியாகவே வச்சுக்கலாம். இந்த போர்ட்ரைட்டை ஃபுல்லாகவே முடிக்கும்போது கூட நம்ம அந்த ஆர்னமெண்ட்டுக்கான டீட்டெயில், ஏன்னா அது எல்லாமே சின்ன சின்னதாக இன்னும் பொறுமையாகவே பண்ணணும். அதை இந்த போர்ட்ரைட்டுக்கான லைட் அண்ட் ஷேடெலாம் முடித்ததுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த ஹேருக்கான டீட்டெயிலெலாம் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அடுத்தது தலையில் பூ இருக்குது. பூவும் நம்மளுக்கு ஒயிட் பேஸில் தான் இருக்குது, ஆனால் பியூர் ஒயிட்டு கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்தெந்த இடத்துலலாம் லைட்டு தேவையோ அந்த இடத்துல பேப்பர் ஒயிட்டாகவே விட்டுருங்க. டார்க் இருக்கிற பகுதியில் மட்டும் லைட்டாக ஷேட் பண்ணி அதோட வால்யூம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம டீட்டெயிலுக்குள்ளே போகலை. இந்த பூவை வால்யூம் மட்டும்தான் பிரிக்க போகிறோம். எப்படி ஃபேஸில் ஹேரில் எல்லா இடத்துலையும் எப்படி லைட் அண்ட் ஷேடுக்கு வால்யூம் பிரித்தோமோ அதே போல் தான் இந்த வெள்ளை பகுதியாக இருக்கிற பூ பகுதியிலையும் அதோட டார்க் லைட்டை மட்டும் லைட் அண்ட் ஷேட் பண்ணுங்கள். இப்போ ஹேருக்கான டார்க்கு அது பூவோட மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம டார்க்கில் லைன் போட்டுக்கிட்டோம். அதனால் நம்மளுக்கு அதுக்கான டீட்டெயில் கிடச்சிருது. ஆனால் இந்த பூ பகுதிக்கான டார்க் லைட்டை மட்டும் வைங்க, டீட்டெயில் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். டீட்டெயிலுங்கிறது அங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது. அதே சமயம் அது ஹேருக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு அவ்வளோ டீட்டெயில் காட்டணுங்கிறதும் அவசியம் கிடையாது. இப்போது நம்ம அதுக்கான லைட் அண்ட் ஷேடை மட்டும் பிரித்து வைக்கலாம். இப்போ நம்ம பொதுவாகவே ஒரு பொருள் முன்னாடி வரணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளை விட்டுட்டு பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு டார்க் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ளது எம்போஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த காது பகுதியில் எனக்கு காது டார்க்காக இருக்குது, ஃப்ளவர் வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா காதோட டார்க் அவுட்லைன் பகுதியில் மட்டும் ஒரு டார்க் போடுங்க. அந்த டார்க்கை மைல்டாக காது பக்கம் மெர்ஜ் பண்ணாமல் பின்னாடி இருக்கிற பூ பக்கம் மெர்ஜ் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பூங்கிறது நம்மளுக்கு பின்னாடி இருக்குங்கிற ஃபீலை கொடுத்துரும், காதுங்கிறது எம்போஸ் ஆகி முன்னாடி வந்துடும். இப்போ ஒரு டார்க் எவ்வளோ டார்க் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பொருளை எவ்வளோ தூரம் எம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த காதுகிட்டையும் இந்த காதில் இருக்கிற இந்த தோடுலையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஆனால் இந்த காதில் உள்ள தோடு வந்து நம்ம கட் கலர் பேஸில் வெக்டர் பேஸில் தான் வச்சுருக்கோம். அதுக்கான டீட்டெயில் இன்னும் நம்ம வைக்க ஆரம்பிக்கலை. இப்போது நம்ம பின்னாடி இருக்கிற தலையில் இருக்கிற பூவும் கழுத்தில் இருக்கிற மாலையும் நம்ம வரைய முயற்சி பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால தேவையான இடங்களை பேப்பர் ஒயிட்டாகவே விட்டுட்டு டார்க்காக உள்ள பகுதியில் மட்டும் லைட்டாகவே ஒரு டோன் பண்ணி ஷேட் பண்ணிக்கிட்டு போகலாம். இப்போ மற்ற பகுதி எல்லாமே நம்மளுக்கு வால்யூம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு, ஈஸியாகவும் புரிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கடியான இடம் எது அப்படின்னா இந்த பூ, கழுத்தில் போட்டிருக்கிற மாலை, இது ரெண்டும் தான். ஏன் அப்படின்னா இதுதான் நம்ம சின்ன சின்ன டீட்டெயிலாகவும் சின்ன சின்ன பார்ட்டாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒவ்வொரு இதழ்களையும் நம்ம பிரித்து காட்ட வேண்டியிருக்கு. அதனால் நம்மளுக்கு டைம்ங்கிறது ஜாஸ்தியாகவே எடுக்க ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டில் லைன் போட்டு ட்ராயிங் பண்ணாமல் ஷேடுலையே அந்த ஃப்ளவருக்கான ஒவ்வொரு இதழ்களையும் பிரிக்க ஆரம்பிங்க. அதை வந்து லைன் போட்டு பிரிக்கணுங்கிறது இல்லை, ஷேடில் பிரிக்க ஆரம்பிங்க. ஒரு டைம் போட்டால் லைன், 4-5 டைம் போட்டோம் அப்படின்னா அது ஷேடு.
கோடுக்கும் ஷேடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். எங்கேயுமே இப்போ நீங்கள் கோடு போடாதீங்க, ஷேடு பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஒரு பூவோட இதழ் முன்னாடி தெரியணும், எம்போஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி இருக்கிற பெட்டஸ்டல், பின்னாடி இருக்கிற அந்த இதழ்களில் ஒரு டார்க் பண்ணணும். அந்த பின்னாடி உள்ள இதழ்களை நம்ம டார்க் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் உள்ளது நம்மளுக்கு எம்போஸ் ஆகிடும். ஆனால் எவ்வளோ எம்போஸ் ஆகுது, எவ்வளோ எம்போஸ் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம வைக்கிற டார்க்கை பொறுத்தது. இப்போது இந்த மாலை வந்து ரொம்ப ஒயிட்டாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒயிட்டாக விடணுங்கிற அவசியம் இல்லை. ஃபோட்டோவில் அதோட கேமராவோட லைட் பட்டதுனால நம்மளுக்கு அந்த இடம் ஒயிட்டுனா பியூர் ஒயிட்டாகவே அப்படியே தெரிஞ்சிருது. அதனால் இந்த மாலையில் இருக்கிற பூ என்ன பூ அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஒரு பகுதியில் டீட்டெயிலாக ஒரு பூ மட்டும் இருக்கும். அந்த பூவை பார்த்துட்டோம் அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பூவை தான் இதில் எப்படி கோத்துருக்குறாங்க மாலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு மாலை கட்டுறது எப்படி அப்படிங்கிறதும் புரிய ஆரம்பிச்சிடும். அப்போது ஒவ்வொரு பூவையும் எப்படி இதில் கோத்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வரைய ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பியூர் ஒயிட்டாக இருக்கிற இடத்துல, அதாவது அந்த ஃப்ளவர் தெரியாத இடத்துலையும் நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளவரை வரைய முடியும். இதுக்கு நம்ம ரெகுலரான டிராயிங் பண்ணுற ப்ராக்டிஸ் இருக்கணும். இப்படி இந்த மாலைக்கு டீட்டெயில் எடுத்தாலும் நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாகவே செய்யலாம். இப்போது நம்ம தலையிலேருந்து முகம் எல்லா சைடுமே டோன் வச்சுருக்கோம், ஆனால் ஃபினிஷ் பண்ணலை. இன்னும் டார்க் நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துல டார்க் வச்சு ஏற்ற தான் போகிறோம். ஆனால் மாலையோட டீட்டெயிலும் நம்ம சேர்த்தே பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஓவராலாக இந்த போர்ட்ரைட்டில் எங்கெங்கெல்லாம் டார்க் ஏற்றணும், இன்னும் எங்கே டார்க் வேணுங்கிறதெல்லாம் ஈஸியாகவே தெரிய வரும். இப்போது நம்ம நிறைய பேர் போர்ட்ரைட் பண்ணுவோம், நல்லாவே பண்ணுவோம். ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதை அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணுற இடத்துலையும் நம்ம இருப்போம். ஆனால் அப்படி காப்பி பண்ணுறதுக்கு நம்ம தேவையில்லை. அப்போது காப்பி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோட்டோவில் இருக்கிறத விடவும் நம்ம வரைகிறது தான் லுக்கு நல்லா இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும், அதே சமயம் பார்த்தா கவர்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், போர்ட்ரைட்டை ஸ்டடி பண்ணி வரையணும். அப்போது ஃபோட்டோவில் இருக்கிறத அப்படியே வரையாமல் ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்து அதில் எங்கெங்கெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயில் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் டார்க்கு லைட்டு வைக்க முடியும், எங்கெங்கெல்லாம் தேவைங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஃபோட்டோவில் இருக்கிறத அப்படியே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளாவும் நம்மளோட ஸ்கில்லையும் இதில் அப்ளை பண்ணால் மட்டுமே ஒரு போர்ட்ரைட்டுங்கிறது ஃபோட்டோவில் பார்த்து வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாமல் லைவ்லியாக இருக்கிற ஃபீலை நம்ம கொடுக்கணும். இப்போது நமக்கு இந்த ஃபோட்டோவில் இருந்து மாலையில் உள்ள அந்த பிரான்ச்சில் உள்ள ஒவ்வொரு பூக்களும் நல்ல டீட்டெயிலாக தெரியலை. இருந்தாலும் நம்ம அந்த பூக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் அந்த பூவை வரைஞ்சி பார்த்துக்கோங்க.
வரைஞ்சி பார்த்து பூவை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இங்கே மாலையில் பூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வரைய ஆரம்பிக்கலாம். அப்படி வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டும் வரைவோம், சரியாகவும் வரைவோம். குறிப்பாக நம்ம வரைகிற போர்ட்ரேட்டில் வந்து அழுக்கு படக்கூடாது. அழுக்குங்கிறது நான் சொல்கிறது, நம்ம கை வச்சு வரைகிறோம். இப்போ நான் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம், அல்லது வேறு எதுவும் சின்னதாக ஒரு கச்சு மாதிரி துணி வச்சுக்கலாம், அல்லது A4 சீட்டு கூட வச்சுக்கலாம், அல்லது நியூஸ் பேப்பர் கூட வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் கை அந்த பேப்பரில் பட்டுச்சு அப்படின்னா அழுக்காகும். அந்த அழுக்கு படாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சுக்கிறது. அப்படி அழுக்கு படாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கு நீட்டாகவே பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம கட் கலரில் கட் பண்ணி விட்டுட்டு வந்துருந்துருக்கோம். எல்லாமே ஒயிட் பேஸ்லேயே இருக்கும். இப்போது ஒவ்வொரு ஜுவலுக்குமான அது டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் வரைஞ்சி பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் என்னென்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளாக ஒரு டிசைனை போட்டு அடிச்சு விட்றக்கூடாது. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சில சமயம் அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது செட் ஆகும். ஆனால் நம்ம ரியலிஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட டீட்டெயில், அதை டிசைன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வரைய ஆரம்பிக்கணும். இப்போது சாரியில் நம்ம கலர் வைக்கிறோம். கலரில் இருக்கிற ஃபோட்டோ தான் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரையும் போது நம்மளுக்கு இன்டென்சிட்டிங்கிற கலர் தேவைப்படுது. அப்போது 7 டோன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில் 7 டோன் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா 7 டோன் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த 7 டோன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கலர் ஃபோட்டோ, எந்த கலர் ஃபோட்டோவாக இருந்தாலும் அதுக்கு அந்த கலரை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். போர்ட்ரேட்டை சீக்கிரம் வரைஞ்சி முடிக்கணும் அப்படின்னு நினைக்காம பொறுமையாகவே ரசித்து பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படின்னா ஏற்கனவே ஒவ்வொரு ஃப்ளவரை எப்படி வரையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இந்த மாலை என்ன பூவுனால் பின்னப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பூவோட டீட்டெயிலை நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நெட்டில் இருந்து எங்கே வேணாலும் அதுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பூ எப்படி இருக்குங்கிறத வரைஞ்சி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாலையில் அந்த பூவை வரைஞ்சி அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிஜமாகவே இந்த பூ வந்து இந்த மாலையில் தான் பின்னப்பட்டிருக்குங்கிறத அழகாக நம்மளுக்கு அடையாளம் காட்ட முடியும். இப்போது இந்த மாலை வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் முன்னாடி எம்போஸ் ஆகி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வழக்கமாகவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் உள்ள பொருள் எம்போஸ் ஆகி முன்னாடி தெரியணும் அப்படின்னா அதை விட்டுட்டு பின்னாடி உள்ள பொருளில் நம்ம டார்க் அப்ளை பண்ணணுங்கிறத சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இங்கே மாலையை விட்டுட்டு மாலைக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில் அந்த புடவையில் நம்ம டார்க் அப்ளை பண்ணுறோம். இப்போ டார்க் வந்து எவ்வளோ டார்க் தேவை, ஏற்கனவே இந்த சாரீ வந்து ப்ளூ சாரியாக இருக்குது. அப்போ ப்ளூனாலே நம்மளுக்கு மீடியமில் வராது, கொஞ்சம் டார்க்கில் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் மீடியமாகவே ஒரு டோனை டார்க் ஏற்றிக்கங்க. இப்போ இந்த புடவையிலலாம் டிசைன் இருக்குன்னா அது என்ன டிசைனுங்கிறத பாருங்கள். எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வரையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மாலை வந்து நம்ம டீட்டெயிலாக வரைஞ்சிருக்கோம். பின்னாடி இருக்கிறத கொஞ்சம் பிளர் ஆப்ஷன்லாம் வச்சாலே நம்மளுக்கு டீட்டெயிலாகவே தெரியும். ஆனாலும் அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயில் காட்டாமல் அப்ஸ்ட்ராக்டாக காட்டிக்கிட்டால் கூட போதும். இப்போ புடவையில் என்ன டிசைன் இருக்குங்கிறத பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைன் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணால் போதும்.
இப்போ மாலையை விட்டுட்டு அதோட அவுட்லைன்லேருந்து புடவை சைடு வந்து நம்ம கரைச்சி விட்டுட்டு வரலாம். மாலை சைடு வந்து கரைச்சி விடக்கூடாது, அப்புறம் மாலையும் புடவையும் மெர்ஜ் ஆகிடும். ஸோ மெர்ஜ் ஆகக்கூடாது. எனக்கு வந்து மாலை தான் முன்னாடி தெரியணும், புடவை பின்னாடி தெரியணும் அப்படின்னா நம்ம மாலையோட அவுட்லைன் போட்டிருக்கோம். இந்த அவுட்லைனை நம்ம புடவை பக்கத்தில், அதாவது பின்னாடி உள்ள சைட்லேருந்து நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா மாலைங்கிறது முன்னாடி வந்துடும். அதே போல் நம்ம வரையும் போது நம்ம செய்கிற தவறு என்ன அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற புடவைக்கான ஷேடு நம்ம கொடுத்துட்றோம். ஆனால் இங்கே உள்ள நகைகள்லாம் கட் கலரில் அப்படியே விட்டுருக்கோம், வெக்டர் பேஸில் பியூர் ஒயிட்டாகவே விட்டுருக்கோம். அந்த இடத்துல அந்த நகை எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலும் உட்காந்து நோண்டிகிட்டலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நகையை அது சின்ன சைஸாக இருக்குது, அதை ரொம்ப கிட்டகனை ஒத்து பார்த்தா தான் நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியும். கொஞ்சம் லாங்கில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியாது, ஆனால் அந்த நகைக்கான டீட்டெயில் தெரியும். அதுபோல் தான் இப்போ வரைகிறதுக்கும் நகை எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்போ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் ஒவ்வொரு பீஸாக டீட்டெயில் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கக்கூடாது. அப்ஸ்ட்ராக்டாக அந்த இடத்துல டிசைன் இருக்கிற மாதிரியும் இருக்கணும், இல்லாத மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம நகைக்கான டீட்டெயில் பண்ண போகிறோம். இப்போது இந்த சாரியில் பாருங்கள், அதுக்கான டீட்டெயில் அப்ளை பண்ணுறேன். ஆனால் அந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்டாக தான் இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். புடவையில் இருக்கிற மாதிரியே டிட்டோவாக அதோட டிசைனை அப்படியே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த இடம் கரெக்டாக தெரியாது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும். மற்ற இடங்களில் டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்வைக்கு தெரிஞ்சால், அதுதான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு தெரிஞ்சால் போதுமானது. நம்ம அப்படியே லைட் அண்ட் ஷேட் பண்ணி விட்டுறலாம். நமக்கு இந்த போர்ட்ரைட்டில் இப்போது இந்த சாரீ சைட்லேருந்து நகை சைடு கட் பண்ணி விட்றோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு தான் நம்மளுக்கு டைம் வந்து ஜாஸ்தியாக எடுக்குது. இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறதுனால உங்களுக்கு தெரியல, ஆனால் அந்த இடத்த ரொம்ப பொறுமையாகவே பொறுமையாக உட்காந்து பண்ணால் தான் அந்த டீட்டெயிலை நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப அவசரமாக வேகமாக அடித்தேன் அப்படின்னா நான் கரெக்டாக கட் பண்ணி எடுக்க முடியாது, எனக்கான டீட்டெயிலும் அந்த இடத்துல கொடுக்க முடியாமல் போயிடும். இப்போ நம்ம எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்குன்னா, சார் கலரில் இருக்கிற ஃபோட்டோவை நான் எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றுறது, அப்போ எப்படி நான் கலரை கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு தான் லைட் அண்ட் ஷேடுக்கான ப்ராக்டிஸுங்கிற ஒன்று பண்ணணும். அந்த லைட் அண்ட் ஷேடுக்கான ப்ராக்டிஸ் வந்து நம்ம எதை சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நிறப்பெருகை, அதாவது இன்டென்சிட்டி. இதில் 7 டோன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளோட வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, லைட் அண்ட் ஷேடு எப்படி பண்ணுறது, அது சும்மா ப்ராக்டிஸில் எப்படி ஒரு லைன் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி லைட் அண்ட் ஷேடுக்கான ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தோம். அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலே ஈஸியாக கலர்லேருந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களால் வரைஞ்சிட முடியும். எப்போவுமே நம்ம லைட் அண்ட் ஷேடு பண்ணும்போது டார்க்காக உள்ள ஏரியாவில் நம்ம கவலைப்படாமல் பயப்படாமவே டார்க் பண்ணிடுவோம். ஆனால் லைட்டாக உள்ள ஏரியாவை நம்ம ரொம்ப பார்த்து பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த லைட்டை விட நம்ம டார்க்காக வச்சுருவோமோ அப்படிங்கிற பயம்தான். ஆனால் உங்களுக்கு அந்த பயமும் போகணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி லைட் அண்ட் ஷேடுக்கான ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இப்போ ஒவ்வொரு நகையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸுக்கு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாவில் அது என்ன டார்க்கில் இருக்கோ அந்த டார்க்குக்கான கலரை மட்டுமே நம்ம லைட் அண்ட் ஷேடில் அப்ளை பண்ணிட்டு வரோம். அதனால் நம்மளுக்கு நகைங்கிறது தனிச்சு கட் கலராகவே தெரியுது, பியூர் ஒயிட்லேயே இருக்குது.
அதை எப்படி டீட்டெயிலாக பண்ணுறதுங்கிறத இந்த புடவைக்கான லைட் அண்ட் ஷேடு முடிச்சோன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஃப்ளோவாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட வால்யூமில் தான் நம்ம பென்சில் லைட் அண்ட் ஷேடில் இருக்கணும். நேர்மாறாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வரைகிற இடத்தோட வால்யூம் செதஞ்சிடும். வால்யூம் செதஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த பொருள் தான் அப்படிங்கிறத நம்மளால் அடையாளப்படுத்திட முடியாது. இப்போ saree கட்டியிருக்காங்க அப்படின்னாலுமே இந்த saree எந்த ஃப்ளோவில் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அந்த ஃப்ளோவிலேயே தான் நம்ம பென்சிலோட ட்ராவல் இருக்கணும். இப்போது அந்த இடத்துல நம்ம ஜுவல்ஸுக்கான ஏரியாவை மட்டும் கட் பண்ணி விட்டாலே அந்த இடத்துல நம்மளுக்கு ஜுவல்ஸ் இருக்குது. அதாவது லைட்டிங் ஹெவி லைட் பட்டால் டீட்டெயில் தெரியாமல் எப்படி ஒரு லைட்டாக தெரியுமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம டீட்டெயில் பண்ணணுன்னா அதை அப்ஸ்ட்ராக்டாக பண்ணிட்டா போதும். இப்போ அந்த இடத்துல ரொம்ப குட்டி குட்டியாக நான் டீட்டெயில் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பென்சிலோட மொத்தமே ஷார்ப் அந்த இடத்துல வைக்க முடியாது. அதனால் டீட்டெயில் இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்ஸ்ட்ராக்டாக அந்த இடத்துல டிசைனை வச்சா போதும். இப்போ அந்த இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு நான் டீட்டெயிலாக பண்ணுவேன், ரியலிஸ்டிக்காக பண்ணுவேன் அப்படின்னா பண்ணலாம். அது எப்போ அப்படின்னா நம்ம இதை விட சைஸ் பெருசாக பண்ணும்போது அந்த இடத்துக்கு எனக்கு ப்ரஷ்ஷோ பென்சிலோ வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல டீட்டெயில் பண்ணலாம். ஆனால் பென்சிலை வைக்கிறதுக்கு எனக்கு டீட்டெயில் இல்லை, ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல டீட்டெயில் பண்ண முடியாது. அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது இல்லைங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இந்த மாதிரி நம்ம நகைகளுக்கான டீட்டெயில் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரஷ்ஷுக்கான ஸ்ட்ரோக் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரிஞ்சது அப்படின்னா ஈஸியாகவே நான் சொன்ன இந்த அப்ஸ்ட்ராக்ட் டிசைனை அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம வைக்கிறது சில இடம் ப்ரஷ் ஸ்ட்ரோக் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் பென்சில் ஸ்ட்ரோக்கும் வைப்போம். இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரஷ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில் ப்ரஷ்ஷில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, பென்சிலில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் அப்ளை பண்ணுற இடம் உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஏன் நகைக்கெல்லாம் ரொம்ப டீட்டெயில் போகாமல் அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோவிலேயே இது கொஞ்சம் பழைய ஃபோட்டோவாக இருக்குது. இருந்தாலுமே அந்த ஜுவல்ஸ் எல்லாம் என்னென்ன ஜுவல்ஸுங்கிறதே நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியல, என்ன டிசைன் இருக்குன்னு. ஆனால் அதில் இருக்கிற மாதிரியே நான் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் அப்ஸ்ட்ராக்டில் தான் பண்ணி ஆகணும் அந்த இடத்த மட்டும். ஆனால் போர்ட்ரைட் வந்து ரியலிஸ்டிக் போர்ட்ரைட் தான். ஆனால் எல்லா இடத்துலையுமே நான் ரியலிஸ்டிக் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது. டீட்டெயில் கண் பார்வைக்கு தெரிகிற இடம் மட்டும் ரியலிஸ்டிக் இருக்கலாம். மற்ற இடங்களில் இது இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். இப்போ இந்த பூ மாலைகளை பார்த்தீங்க அப்படின்னா பூ மாலைகள்லாம் கோத்து இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனால் அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டான டீட்டெயில் இல்லை. ஏன்னா பூ ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கலாம், ஆனால் பென்சில் வைக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் அதில் இல்லை. இப்போ சாரியில் இந்த இடம் இந்த நகைக்கான கேப்பு தெரிகிற இடம்லாம் டார்க்காக இருக்குங்கிறதுனால நீங்கள் எப்போவுமே ஒரே டார்க் அடிச்சிடக்கூடாது. அந்த டார்க்லையும் உங்களுக்கு லைட் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வால்யூம்ங்கிறது தெரியணும். அப்போ தான் உங்களால் அந்த ஏரியாவை அட்டன் பண்ண முடியும். இப்போது டார்க்காக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம லைட்டை கண்டுபிடிச்சி வைக்கணும். லைட்டாக இருக்குது அப்படின்னாலுமே அந்த லைட்டில் உள்ள டார்க்கை கண்டுபிடிச்சி நம்ம வைக்கணும். இது ரெண்டையும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும் அப்படின்னா நம்ம ரெகுலராகவே வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இப்போது இந்த நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் டாட் மாதிரி தான் வைக்கிறேன். இந்த டாட்டும் எது அப்படின்னா டிசைனை வைக்கல,
அந்த டிசைனில் உள்ள கேப்பை மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி நான் டாட் வைக்கிறேன். இப்போ இந்த இடம்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ப்ரஷ் ஸ்ட்ரோக்கான அப்ளை பண்ணுற நாலேஜும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் நான் ஸ்ட்ரோக் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற இடம் எனக்கு புரிய வரும். இப்போ அந்த இடங்கள்லையும் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம கேன்வாஸில் அல்லது ப்ரஷ்ஷில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அக்ரலிக் அல்லது ஆயிலில் சில இடங்களை நம்ம ஸ்ட்ரோக்லேயே அதோட டிசைனை டீட்டெயிலாக காட்டியிருப்போம். ஸ்ட்ரோக் வந்து அப்படி வச்சு தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம், ஆனால் அது சூப்பராக அதோட டிசைனை காட்டும். அந்த இடமும் நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம ப்ரஷ்க்கான ப்ராக்டிஸும் இருக்கணும். பென்சில்லையே வரைகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ப்ராக்டிஸ் ப்ரஷ்ஷில் பண்ணாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நான் பென்சிலில் அப்ளை பண்ண முடியும். பென்சிலில் நான் ஒரு சில பயிற்சி செஞ்சுக்கிட்டே தொடர்ச்சியாக பண்ணாலுமே ப்ரஷ்லையும் பென்சிலோட ஸ்ட்ரோக்கை நான் அப்ளை பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ தான் நான் ஈஸியாகவும் வரைய முடியும், இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் நான் காட்ட முடியும். இப்போ இந்த நகைகளுக்குள்ள டீட்டெயில் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். பென்சிலை அதுக்கேற்ற மாதிரி ஷார்ப் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷார்ப்லேருந்து நான் கண்டினியூவான கோடு இழுக்கலை. வழக்கமாக எல்லா இடத்துலையும் நம்ம கண்டினியூவான கோடு தான் இழுத்துருந்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல நான் அப்படி இழுக்கலை பாருங்கள். விட்டு விட்டு டார்க்கில் இழுத்துருக்கிறேன். லைட்டு டார்க்னு இழுத்துருக்கேன். அந்த விட்டு விட்டு இழுத்த இடம் தான் நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்டாக மாறக்கூடிய டிசைனுக்கான இடம். இப்போ இந்த இடங்களில் நான் அந்த ஒயிட்டாக இருக்கிற பகுதி எல்லாமே மேட்டு பகுதி, டிசைன் பகுதியாக இருக்கும். நான் வைக்கிற அந்த பென்சிலோட டார்க் எல்லாமே அந்த நகைகளுக்குள்ள பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளம் பகுதி மட்டும் எதுன்னு கண்டுபிடிச்சி நான் பென்சில் அப்ளை பண்ணுறேன். டிசைனுக்கான மேட்டு பகுதியை நான் அப்படியே பேப்பர் ஒயிட் விட்டுறேன். இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல ஜுவல்லரிக்கான டீட்டெயில் பண்ண மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. இந்த ஃபீலை நம்ம கொடுத்தா போதும். நம்ம லைவ் சைஸை விட பெரிய சைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜுவல்லரி எல்லாமே நம்மளுக்கு பெருசாக இருக்கும். இப்போ தோடு சின்னதாக இருக்கிறத விட கிட்ட வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பெருசாக தெரியும். நம்ம பெருசாக தெரியும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல ப்ரஷ்ஷோ பென்சிலோ வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல நம்ம சின்ன சின்ன மணிக்கட்டு இருந்தாலுமே அந்த சின்ன சின்ன மணிகளையும் டீட்டெயிலாக அதுக்குள்ளே உள்ளதுலையும் லைட் அண்ட் ஷேட் பண்ணிட முடியும். ஆனால் இந்த இடத்துல சின்ன ஏரியா அப்படிங்கிறதுனால நம்ம அப்ஸ்ட்ராக்டாக அதை காட்டினாலே போதும். இப்போது லெஃப்ட் சைடு இந்த ஜாக்கெட் பகுதி இதுவுமே நம்மளுக்கு ப்ளூவில் டார்க்கில் தான் இருக்குது. அப்போது அந்த ப்ளூவில் என்ன டார்க் இருக்கோ அதுக்கான டோனை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. மாலையை விட்டுட்டு பேக் சைடு நீங்கள் அதை வந்து மெர்ஜ் பண்ணணும். அப்படி மெர்ஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு மாலைங்கிறது எம்போஸ் ஆகி ஃப்ரண்ட்டில் வரும். இப்போது இந்த ஜாக்கெட் பகுதியிலையும் லைட்டு எங்கே இருக்கோ அந்த லைட்டுக்கு நான் பேப்பர் ஒயிட்டை கட் பண்ணி விட்டுட்டேன். இதை மட்டும் நீங்கள் கவனிங்க. இந்த பேப்பர் ஒயிட்டு கட் பண்ணிட்டேன். நான் எப்போ வேணாலும் அந்த பேப்பர் ஒயிட்டை டார்க் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், பேப்பர் ஒயிட்டு உள்ள இடத்துல நான் எவ்வளோ டார்க்கில் லைட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீடியமான ஒரு டார்க் ஒன்று வச்சு அப்ளை பண்ணிடுறேன். ஆனால் நான் வச்ச டார்க் அப்படியே கட் கலர் பேஸில் அப்படியே இருக்குது. ஆனால் இப்போது இந்த லைட்டுக்கும் இந்த டார்க்குக்கும் எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஹெவி லைட்டு தேவையோ அந்த ஹெவி லைட்டை விட்டுட்டு மற்ற இடத்த ஸ்மூத் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த கட் கலர் பேஸ் இருக்காது, எல்லாமே ஸ்மூத்தாக அதோட சுருக்கமாக மாறிக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல பேப்பர் ஒயிட்டுங்கிறத கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இங்கே மட்டும் இல்லை, ஃபேஸ்லையும் அப்படி தான். எங்கே வேணாலும் நீங்கள் லைட்டு விட்றதா இருந்தால் பேப்பர் ஒயிட்டை ஃபஸ்ட்டு விட்டுக்குங்க, டவுட்டாக இருக்கும் பட்சத்தில். படம் முடிக்கும்போது அந்த பேப்பர் ஒயிட்டு தேவையா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள். தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அந்த லைட்டை ஒரு டோன் வச்சு டார்க் பண்ணி ஒயிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடமும் நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஏற்கனவே ஒரு மீடியம் டார்க், இந்த டார்க்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டோம். ஆனால் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த ஏரியாலாம்.
இப்போ கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னென்னா அந்த ஏரியாவில் டார்க் வந்து எனக்கு பத்தலை, அதனால் நான் திரும்பவும் டார்க் ஏற்றுறேன். ஆனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டே நான் டார்க் ஏற்றிட்டேன், ஆனால் அந்த இடத்துல லைட்டு வேணும் அப்படின்னா என்னால் எப்போவுமே லைட்டு விட முடியாது. குறிப்பாக நம்ம எரேசர் வச்செல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே இந்த வீடியோன்னு இல்லை, எல்லா வீடியோலையுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, எரேசர் யூஸ் பண்ணாமல் தான் இது வரைக்கும் நம்ம படங்கிறத வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ப்ரெசன்டேஷன் போகிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எரேசர் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே எரேசருங்கிறது யூஸ் பண்ணாதீங்க. ஏன் எரேசர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் தனியாகவே ஒரு முழு விளக்க வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த தலையில் உள்ள நகையோட டிசைன்லாம் பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் தான் வச்சுருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டே நம்ம பேப்பர் ஒயிட்டில் கட் பண்ணதுனால தான் இந்த மாதிரி நம்மளால் கட் பண்ணி விட முடியுது உள்ளுக்குள்ள டிசைனில். ஆனால் ஃபஸ்ட்டே நான் அந்த இடத்துல ஷேடு பண்ணுறேன், டீட்டெயில் பண்ணுறேன்னு போனேன் அப்படின்னா இப்போது நான் டீட்டெயில் வந்து பண்ணுறதுக்கு மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். ஸோ நம்ம எது பண்ணாலுமே பின்னாடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறத யோசனை பண்ணுங்கள். யோசனை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எடுத்த உடனே பார்த்ததும் படம் வரையணும் அப்படிங்கிற இடம் வேண்டாம். அந்த இடம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ படம் ஓவரால் எல்லா இடமே நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் டார்க் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு டார்க் தேவையான இடங்களில் நீங்கள் ஃபுல்லாகவே டார்க் ஏற்றிக்கலாம். ஆனால் அப்படி டார்க் ஏற்றும் போதும் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஏற்றிடாதீங்க. அதே மாதிரி அதோட வால்யூமுக்கு தகுந்த மாதிரியே அதுக்கான டார்க்கை அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஏற்கனவே நீங்கள் வால்யூம்லேயே பண்ணியிருக்கிறீங்க, திரும்பவும் நீங்கள் வால்யூம்லேயே டார்க் ஏற்றுறீங்க அப்படின்னா ரெண்டும் மெர்ஜ் ஆகி ஒன்றாகும். அப்போ தான் உங்களுக்கு வால்யூமும் க்ரியேட் ஆகும். இப்போது ஓவராலாக எல்லா இடத்துலையும் டார்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஹேர் எங்கெங்கெல்லாம் ஹேர் நீட்டிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரையலை ஸ்டார்டிங்கில். இதெல்லாம் இப்போ இது வரைஞ்சி முடித்தோம்னா நம்மளுக்கு படம் முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில் பண்ணுற இடங்களை கடைசியாக ஃபைனல் டச்சாக வச்சுக்கோங்க. இப்போது ஹேர் அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்கிறது எந்தெந்த வால்யூம் டைரக்ஷனில் நீட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பென்சிலை ஷார்ப்பாக வச்சுக்கணுமா பட்டையாக வச்சுக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹேரோட வால்யூமுக்கு லைன் மட்டும் போட்டு விடுங்க. ஏற்கனவே நம்ம ஷேடு பண்ணதுனால இந்த கோடு போடுறது வந்து அந்த ஷேடோட சப்போர்ட் பண்ணிக்கும், தனியாக காட்டாது. இப்போ நம்மளுக்கு ஹேர் கலைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலை எவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ணி கொடுக்குதுங்கிறத கவனிங்க. இப்போ நம்மளுக்கு இந்த தனியாக கலைஞ்சிருக்கிற ஒவ்வொரு ஹேரையும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நம்மளுக்கு டீட்டெயிலாக ரியலிஸ்டிக்காகவே ஒரிஜினல் ஹேர் எப்படி கலைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு ரியலிஸ்டிக் ஃபீலை கொடுத்துருது. அதோட தொடர்ந்து நீங்கள் ஃபேஸில் அல்லது ஃபுல் போர்ட்ரேட்லேயும் எங்கெங்கெல்லாம் டார்க் தேவை பத்தலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி எவ்வளோ டார்க் தேவையோ அவ்வளோ டார்க்குக்கு நீங்கள் திரும்பவும் அந்த இடத்துல டார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அப்படி தான் டார்க் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வரோம். இப்போ வைக்கிற டார்க்கை நீங்கள் தைரியமாகவே அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம லைட் அண்ட் ஷேட் முடிச்சிட்டோம். டார்க் மட்டும்தான் அந்த ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற போகிறோம். இப்போ இந்த காது பகுதி வந்து நம்மளுக்கு கன்னத்தில் உள்ள லைட்டிங் காதில் இருக்குது, ஆனால் காதுங்கிறது பின்னாடி உள்ளது. அதனால் காது பகுதிக்கு ஒரு டோன் வச்சு மறைச்சிடலாம். இந்த ஒரு டோன் பண்ணோடனே காதுங்கிறது உள்ளே போயிடுச்சுங்கிற ஃபீலை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து இது ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடிய வீடியோ தான்.
ஆனால் ஒரு போர்ட்ரேட்டை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ச்சியாக போடுவோம். அதை தொடர்ச்சியாகவே நம்ம பேசலாம். இந்த மாதிரி தான் இந்த போர்ட்ரேட்டை நம்ம வரைஞ்சி முடிச்சிருக்கோம். நம்ம கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது மவுண்ட் வித் ஃப்ரேமோட இந்த மாதிரி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதை தொடர்ச்சியான வீடியோக்கு உங்களை வந்து சேரும். மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.